வெல்கம் டு மேக்ஸ் வித் திலகா. 10th மேக்ஸ்ல பயிற்சி 1.1ல 4வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசின்னு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. எனில் ஏ கிராஸ் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல எப்பவுமே கொடுத்துருக்கதை எடுத்து ஏபிசியை எடுத்து எழுதிக்கணும். ஏ என்ன கொடுத்துருக்காங்க 5, 6, பி 4, 5, 6. அடுத்து சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, 6, 7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப முதல்ல எல்ஹெச்எஸ் அதாவது இடது பக்கம் கண்டுபிடிக்கணும். அடுத்து அப்புறம் வலது பக்கம் கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா ஏவை 2 தவணை எழுதி அதை கிராஸ் ஜோடி ஜோடியா எழுதணும். ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, 6 கிராஸ் 5, 6 திரும்ப 2 தவணை எழுதிக்கணும். எழுதிட்டு இப்ப ஜோடி ஜோடியா எழுதணும். 5, 5 அடுத்து 5, 6 6, 5 6, 6 இந்த மாதிரி எழுதணும். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் ஏ கிராஸ் ஏ. இப்ப நமக்கு எல்ஹெச்எஸ் கிடைச்சிருச்சு. இது சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் என்னன்னு பார்த்தோம்னா பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. முதல்ல பி கிராஸ் பி, அடுத்து சி கிராஸ் சி, அடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 3 ஸ்டெப் வரும். முதல்ல பி கிராஸ் பியை கண்டுபிடிப்போம். பி கிராஸ் பி எப்படின்னா பியை முதல்ல 2 தவணை எழுதணும். 4, 5, 6 கிராஸ் திரும்ப 4, 5, 6 இந்த மாதிரி எழுதிட்டு 4, 4 4, 5 4, 6 அடுத்து 5, 4 5, 5 5, 6 அடுத்து 6, 4 6, 5 6, 6 முடிஞ்சிச்சு. இது பி கிராஸ் பி. அடுத்து சி கிராஸ் சி கண்டுபிடிக்க போறோம். சி கிராஸ் சினா 2 தவணை சியை எழுதணும். 5, 6, 7 கிராஸ் திரும்ப 5, 6, 7 எழுதிட்டு இதுக்கப்புறம் இதே மாதிரி மேல மாதிரி ஜோடி ஜோடியா எழுதணும். 5, 5 5, 6 5, 7 6, 5 6, 6 6, 7 அடுத்து 7, 5 7, 6 அடுத்து 7, 7 இந்த மாதிரி எழுதிட்டோம். சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் என்ன பண்ணணும்னா வெட்டு கண்டுபிடிக்கணும். கடைசி ஸ்டெப்பு. அப்ப அதை எடுத்து எழுதிக்கணும். ஆர்ஹெச்எஸ் பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. இப்ப எடுத்து எழுதிக்குவோம். இப்ப இங்க இருந்து பார்க்கணும். 5, 5 5, 6 5, 7 பி கிராஸ் பில இருக்கான்னு பார்த்தோம்னா பி கிராஸ் பில 5, 5 5, 6 இருக்கும். அதை எடுத்து எழுதிக்கணும். 5, 5 5, 6 அடுத்து 6, 5 6, 6 6, 7 இங்க இருக்கான்னு பார்த்தா இங்க 6, 5 6, 6 இருக்கு. ரெண்டுக்கும் காமன் தான் எழுதணும். வெட்டுனா 6, 5 6, 6 அடுத்து என்ன பண்ணணும் 7, இதுல இருக்கான்னு பார்த்தா அதுல இல்ல 7ங்கிறதே வரல. இங்க 4 இருக்கு, அதுவும் வரல. அப்ப பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சிங்கிறது என்னன்னா வெட்டுனாவே பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் எது பொதுவா இருக்கோ அதை மட்டும் எழுதணும். இப்ப இது சமன்பாடு 2. இப்ப சமன்பாடு 1 பார்த்தோம்னா அதுவும் சமன்பாடு 2 ஈக்குவலா இருக்குது. therefore சமன்பாடு 1 = 2 படி கணக்கு எடுத்து எழுதணும். 2 படி ஏ கிராஸ் ஏ = பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி என நிறுவப்பட்டது. அல்லது சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.